அனைவருக்கும் வணக்கம். இன்று நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்பதாகும். இது யார் சொன்னது எங்கன்னா ஔவையார் தன்னோட கொன்றை வேந்தன்ல பாடியிருக்காங்க இந்த வரிகளை. சரி, நம்ம கம்பராமாயணத்தில் எங்கே வருது எப்படி வருது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு தசரத மகாராஜா தன்னோட புத்திரர்களை 4 பேரை குருகுலத்துக்கு அனுப்புகிறாங்க. குருகுலத்தில் போய் அவங்க நல்லா படிக்கிறாங்க. அங்கே நேர்மை, நியாயம், தர்மம், போர் யுக்திகள், ஒவ்வொரு மனிதர்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற பல விதமான கல்வி முறைகளை கற்றுத்தர்றாங்க. நல்ல சந்தோஷமாக கற்றுக்கிட்டு தந்தைக்கு நல்ல பேர் இருக்கிற பிள்ளைகளாக இருக்கிறாங்க. ஒரு நாள் விஸ்வாமித்திர முனிவர் என்ன செய்கிறாருன்னா, தன்னோட யாகம் சிறப்பாக நடக்கணும்னு ராமர் லக்ஷ்மணனை கூப்பிடுறதுக்காக தசரத மகாராஜாட்ட அனுமதி கேட்குறாரு. தசரத மகாராஜாவும் சந்தோஷமாக அனுமதி தர்றாரு. ராமர் லட்சுமணன்கிட்ட விவரம் சொன்னவுடனே உடனே அவங்களும் கிளம்பி தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைன்னு அவரை விஸ்வாமித்திர பின்னாடி போய் யாகத்தை சிறப்பாக முடிச்சு கொடுக்குறாங்க. சரி, அடுத்து அப்படி என்னன்னா, தசரத மகாராஜாவுக்கு வயதாயிடுச்சு. வயதாகவும் தான் அரையணையை துறந்துட்டு காட்டில் போய் தவம் செஞ்சு இறை அனுபவத்தை கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ராமர்கிட்டையும் சொல்கிறாரு. ராமர் முதல்ல மறுத்தாலும் அவர்கிட்ட சொல்கிறாரு, இந்த நிலையற்ற உலக வாழ்விலிருந்து விலகி நிலையான இறை அனுபவத்தை பெறணும்னு ஆசைப்பட்றேன்ப்பா, நீ தான் எனக்கு அருள் புரியணும், உதவி செய்யணும் அப்படின்னு சொன்னோடனே, சரி தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைன்னு ராமர் அரச பதவியை ஏற்றுக்கிறேன், பட்டாபிஷேகம் செஞ்சுக்கிறேன்னு சொல்லி ஒத்துக்கிறாரு. இன்னைக்கு எப்படி நடந்துச்சுன்னா, மறுநாள் கைகை கேட்ட வரத்தால் தசரதர் நிலையிழந்து மூச்சையாகி விழுந்த போதிலும் கையை என்ன செஞ்சான்னா, ராமரை அழைத்து 14 ஆண்டுகளில் வா என்று இயம்பினன் அரசன்னு சொல்கிறார். அப்போ அவர் ராமர் என்ன செய்கிறான்னா, அதை கேட்ட உடனே கைகை கிட்ட தாய் சொன்னா என்ன, தந்தை சொன்னா என்ன, நான் காட்டுக்கு சந்தோஷமாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்கு போகிறாங்க. லக்ஷ்மணனோடையும் சீதையோடையும் போகிறாங்க. காட்டில் கொண்டு போய் விட்டுட்டு அந்த தேரோட்டி திருப்பி வரும்போது தந்தைகிட்ட என்ன சொல்லணும்னு கேட்கும்போது லக்ஷ்மணன் கோபமாக பேசுகிறாரு. அப்போ ராமர், லக்ஷ்மணா இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா திட்டப்படாங்கிற சொல்கிறத கம்பர் அழகாக சொல்கிறார். நற்சொற்கள் தந்து நாளும் எனை வளர்த்த தாதை நின் சொல் கடந்தால் எனக்கு யாது உள தீது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அதாவது அப்பா நமக்கு ஒரு நாள் நம்ம திட்டலை, வையலை, பேசலை, அதட்டலை, கண்டிக்கலை, நம்மளை அன்பாக வச்சுருந்தார். அப்பா அவர் சொல்கிறத கேட்கணுங்கிறத இந்த இடத்துல சொல்கிறாரு லக்ஷ்மணன்கிட்ட. சரி, இது தந்தை சொல்லியிருக்க மந்திரம் இல்லை. ராமன் இவ்வளவு செஞ்சாலும் காட்டிலேருந்து திருப்பி வந்துட்டாங்க. சீதையை அழைச்சிட்டு வர்றாங்க. ராமருக்கு ஏற்க மனம் இல்லை. அப்படி ஏற்க மனம் இல்லாதப்ப அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, எல்லாரும் சொல்கிறாங்க கேட்கல. வானகத்தில் இருக்க தசரத மகாராஜாட்ட சிவபெருமான், நீ போய் ரொம்ப கவலையாக இருக்க, உன் மகனோட சேர்ந்து இருந்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. தசரதர் சொல்லும்போது சந்தோஷமாக அப்பா சொல்கிற தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைன்னு சீதையை மனதார ஏற்றுக்கிறாங்க. உடனே ராமர் ஒரு விண்ணப்பம் வைக்கிறார். நீங்களும் என் அம்மாவை கைகையையும் என் தம்பி லக்ஷ்மணனையும் பரதனையும் ஏற்றுக்கணும்னு சொல்கிறாரு. தசரதனும் சந்தோஷமாக ஏற்றுக்கிறாங்க. தந்தை மகன் பாசம், அவங்க தந்தைக்கு சொல்மிக்க மந்திரம் இல்லைங்கிறது இந்த இடத்துல அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு வச்சுக்க பாசமும் இதில் தெரியுது. சரி, இதே மாதிரி இன்னொரு நிகழ்வை பார்ப்போம். பரசுராமர், ஜமதக்னி முனிவர், ரேணுகா தேவி, அவங்க மனைவி பேர் ரேணுகா தேவி, அவங்க சந்தேகப்பட்டு அவங்க தன் பிள்ளைங்கள்ட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, உன் தாய் தலையை வெட்டி வான்னு சொல்கிறாங்க. உடனே மற்ற குழந்தைகள் மாட்டேன்னு சொன்னாலும் பரசுராமர் என்ன செய்கிறாருன்னா, என்ன ஏதுன்னு கேட்கல, உடனே போய் தாயோட தலையை வெட்டிட்டு வர்றாரு. ஜமதக்னி முனிவர்கிட்ட, அப்பா வெட்டிட்டேன், தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைன்னு எதையும் சிந்திக்காமல் அப்பா சொன்னதே வேதம்னு உடனே செஞ்சுட்டு வந்தார். அப்பாட்டையும் சொல்கிறாரு. அப்பா உடனே சந்தோஷப்பட்டு, மகனே என்ன வேணும்னு கேட்குறாரு. அப்பா எனக்கு தாயோட உயிர் வேணும்னு சொல்கிறாரு. அப்போ தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைன்னு ஒவ்வொரு விஷயங்கள்லையும் முன்னோர்கள் நம்மளோட முன்னோர்கள் எவ்வளவு சிறப்பாக வாழ்ந்திருக்காங்க, அப்பாவுக்கு எவ்வளோ பெருமை தேடி தந்திருக்காங்க. அவங்களுக்கு கஷ்டமோ நஷ்டமோ சிரமம் பட்டாலும் காட்டுக்கு போய் ராமர் வாழ்றதுலாம் ரொம்ப கஷ்டம். ஆனாலும் அதை சந்தோஷமாக அவர் ஏற்றுக்கிட்டு காட்டுக்கு போன்னு சொன்னோன்னே எவ்வளோ முகம் மலர்ச்சியாக போகிறாரு. பட்டாபிஷேகம் சொன்னபோது முகம் மலர்ச்சியாக இருக்குது. அந்த முகத்தில் எந்த வாட்டமும் இல்லை. இது மாதிரி நம்மளும் இன்னைக்கு நம்மளோட பெற்றோர்களுக்கு அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு நல்ல பிள்ளைகளாக வாழ்ந்து தாய் தந்தைக்கு பெருமை சேர்த்து வாழ வேண்டும் என
வாழ்ந்தால் நம்முடைய வாழ்க்கை சுகமாக இருக்கும். அனைவருக்கும் நன்றி. வணக்கம். ஸ்ரீராம ஜெயம்.